தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அவசரகால நிலைமையை நீடித்து அதிவிசேட வர்த்தமானி வெளியானது. யாழில் சுற்றி வளைக்கப்பட்ட விபச்சார விடுதிகள், இளைஞர்களுடன் வசமாக சிக்கிய யுவதிகள். டக்ளஸ் தேவானந்தாவிற்கு நீதிமன்றம் பிறப்பித்த அதிரடி உத்தரவு. யாழில் நீண்ட காலமாக பெண் அரங்கேற்றிய மோசமான செயல் அம்பலம், அதிர வைத்த போலீசார். நாட்டில் ஒரே நாளில் கைதான நூற்றுக்கணக்கானோர். கனடா GTA நிறுவனத்தின் அதிபருக்கு கனேடிய பல்லின பத்திரிகையாளர்கள் கழகத்தின் இவ்வாண்டிற்கான கலை மற்றும் ஊடகம் சார்ந்த சிறப்பு விருது வழங்கி வைப்பு. கனடாவில் கைது செய்யப்பட்ட 19 சட்டவிரோத குடியேறிகள். ஒன்றாரியோவில் கப்பம் கோரல் சம்பவங்கள் அதிகரிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். பொது அவசரகால நிலைமையை கருத்தில் கொண்டு ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டிருந்த பொது அவசரகால நிலைமையை மேலும் நீடித்து ஜனாதிபதியின் செயலாளரினால் இன்று அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது. இலங்கையில் நிலவும் பொது அவசரகால நிலைமைகளை கருத்தில் கொண்டு பொது பாதுகாப்பு மற்றும் நாட்டின் இயல்பு நிலையை பாதுகாத்தல் மற்றும் பொதுமக்களின் வாழ்க்கைக்கு அவசியமான வழங்கல்கள் மற்றும் சேவைகளை பேணுவதற்காக இந்த பொது அவசரகால நிலைமை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவை எதிர்வரும் ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு பிரிவுக்கு உரித்தான துப்பாக்கி ஒன்று ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றக்குழு உறுப்பினர் ஒருவருக்கு வழங்கப்பட்டமை தொடர்பான விசாரணைகளுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்ட நிலையில் எதிர்வரும் ஜனவரி 9 வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா கடந்த 26 குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் கைது செய்யப்பட்டார். 2001 அவரது தனிப்பட்ட பாவனைக்காக இராணுவத்தினரால் வழங்கப்பட்ட துப்பாக்கி ஒன்று 2019 திட்டமிட்ட குற்றவாளியான மாஹந்துரே மதுஷிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது கண்டெடுக்கப்பட்ட சம்பவத்துடன் தொடர்புடைய விசாரணைகளுக்காகவே அவர் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் உள்ள 2 விபச்சார விடுதிகள் சந்தேகத்தின் அடிப்படையில் போலீசாரால் சுற்றி வளைக்கப்பட்டன. குறித்த சுற்றி வளைப்பின் போது 6 யுவதிகளும் 2 இளைஞர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாண போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் இந்த சுற்றி வளைப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கச்சேரியடி மற்றும் மீச்சமோட்டை பகுதியில் இயங்கி வந்த விடுதிகளே இவ்வாறு சுற்றி வளைக்கப்பட்டு கைது நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது. அவர்களிடம் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டிலிருந்து போதைப் பொருளை ஒழிக்கும் முழு நாடு மூன்றாக தேசிய திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்பட்ட சோதனைகளில் கடந்த ஒரு நாளில் போதைப் பொருள் குற்றங்கள் தொடர்பாக 140 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது 378 கிராம் ஹெரோயின், 417 கிராம் ஐஸ் மற்றும் ஹசீஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களில் 11 பேரிடம் மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்காக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் போதைப் பொருள் பழக்கத்திற்கு அடிமையானவர்களாக அடையாளம் காணப்பட்ட 6 சந்தேக நபர்களை புனர்வாழ்விற்காக அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை போலீசாரினால் நாடு முழுவதும் முன்னெடுக்கப்படும் குற்றத்தடுப்பு மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு விசேட நடவடிக்கையின் கீழ் பல்வேறு குற்ற செயல்களுடன் நேரடியாக தொடர்புடைய 22 பேர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த நடவடிக்கையின் போது 28,879 பேர் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் ஊடக பிரிவு குறிப்பிட்டுள்ளது. மேலும் திறந்த பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்த 126 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மதுபோதையில் மற்றும் அஜாக்கிரதையாக வாகனங்களை செலுத்திய குற்றச்சாட்டில் மேலும் 426 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நீண்ட காலமாக போதைப்பொருள் வியாபாரத்தில் ஈடுபட்ட பெண் உட்பட 4 யாழ்ப்பாணம் போலீசாரினால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளனர். பெண் ஒருவர் ஐஸ் போதைப் பொருளுடன், 2 பேர் போதை மாத்திரைகளுடனும், ஒருவர் மாவா போதைப் பொருளுடனும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களிடம் விசாரணைகளை நடத்தும் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளின் பின்னர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளனர்.
கனடாவில் உள்ள பல்லின பத்திரிகையாளர்களுக்கான மிகப்பெரிய அமைப்பான கனடிய பல்லின பத்திரிகையாளர்கள் கழகத்தின் இவ்வாண்டிற்கான கலை மற்றும் ஊடகம் சார்ந்த சிறப்பு விருது கனடா GTA டெமி டிவி லத்ரனியல் ஊடக நிறுவனத்தின் அதிபர் கங்காதரன் விநாயகமூர்த்தி அவர்களுக்கு 12 டிசம்பர் 2025 அன்று வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. மேற்படி விருதுகள் வழங்கும் நிகழ்வில் மத்திய மாகாண மற்றும் நகராட்சி அரசுகளின் உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் என பலர் கலந்து கொண்டு விருதுகளை வெற்றியாளர்களுக்கு வழங்கி வைத்தனர். புலம்பெயர் தேசத்தில் இவ்வாறு ஒரு விருதினை தமிழ் ஊடகவியலாளர் பெறுவது ஈழத்தமிழர்களுக்கு ஒரு பெருமையான விடயமாக பார்க்கப்படுகிறது. கனடாவில் சுமார் 19 சட்டவிரோத குடியேறிகளை அதிகாரிகள் கைது செய்துள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. கியூபெக் மாகாணத்தின் மொண்டரெஜி பகுதியில் ஹெவலாக் அருகே இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது. ஹேட்டி சேர்ந்த நபர்களே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. 1 முதல் 60 வரையுள்ள இந்த குழு அமெரிக்காவிலிருந்து கனடாவிற்கு சட்டவிரோதமாக கடக்க முயன்றதாக சந்தேகிக்கப்படுகின்றது. போலீசாரும் எல்லை பாதுகாப்பு துறையினரும் இணைந்து மேற்கொண்ட சுற்றி வளைப்பின் போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் 8 பேர் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். இதில் 6 பேர் குளிரினால் பாதிக்கப்பட்டிருந்தனர் என தெரிவிக்கப்படுகின்றது. 2 சிறிய குழந்தைகளும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளனர். அவர்களின் உயிருக்கு அபாயமில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் ஏதிலி கோரிக்கை முன்வைத்துள்ளனர் என தெரிவிக்கப்படுகின்றது. சட்டவிரோதமாக எல்லையை கடக்க முயற்சிப்பது மிக ஆபத்தானது. குறிப்பாக குளிர்காலங்களில் அகதிகளும் அதிகாரிகளும் அபாயத்தில் இருக்கிறார்கள். சட்டவிரோதமாக கடக்கும் முன்னோடி நபர்கள் பொதுவாக சரியான உபகரணங்களோடு வானிலை பொருந்திய உடைமையோடு இல்லாமல் இருப்பார்கள். சில பகுதிகளில் நிலப்பரப்பு கடினமாக உள்ளது என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். கனடாவின் ஒன்டாரியோ மாகாணம் கலிடன் பகுதியில் உள்ள ஒரு வணிக நிலையம் முன்பாக வெள்ளிக்கிழமை அதிகாலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதாக மாகாண போலீசார் தெரிவித்துள்ளனர். அதிகாலை சுமார் 1 மணியளவில் பெட்சியூ கோட் பகுதியில் அமைந்துள்ள ஒரு வணிக நிலையம் முன்பாக இந்த சம்பவம் நடந்துள்ளது. இச்சம்பவத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர். கடந்த சில காலமாக கலிடன் மற்றும் ராபரின் கவுண்டி பகுதிகளில் மிரட்டல் மூலம் பணம் வசூலிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தோஹாவில் இருந்து இன்று காலை கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் ஒன்றில் சந்தேகத்திற்கிடமான நபர்கள் சிலர் உள்ளதாக கிடைத்த தகவலை அடுத்து குறித்த விமானம் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. 245 பயணிகளுடன் தோஹாவில் இருந்து காலை 8:27க்கு கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் தொடர்பிலேயே இந்த தகவல் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி குறித்த விமானத்திற்குள் 4 வெடிப்பு சம்பவம் ஒன்றை நிகழ்த்த தயாராக உள்ளதாக கட்டுநாயக்க விமான நிலையத்தின் உத்தியோகபூர்வ மின்னஞ்சல் முகவரிக்கு செய்தியொன்று கிடைத்துள்ளது. இவ்விடயம் தொடர்பில் விமான நிலைய அதிகாரிகள் குறித்த விமானியிடம் வினவிய போது விமானத்தினுள் அத்தகைய பாதுகாப்பற்ற நிலைமை எதுவும் இல்லை என உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் குறித்த விமானம் தரையிறக்கப்பட்ட பின்னர் அது பாதுகாப்பு முனையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு பயணிகள் மற்றும் பணியாளர்கள் வெளியேற்றப்பட்ட பின்னர் கொண்டு செயலிழக்க செய்யும் பிரிவினர் உள்ளிட்ட தரப்பினரால் தீவிர சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. இதன்போது விமானத்திற்குள் சந்தேகத்திற்கிடமான பொருட்கள் எதுவும் கண்டெடுக்கப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்தனர். பின்னர் இந்த விமானம் கட்டுநாயக்க விமான நிலையத்தின் சாதாரண முனையத்திற்கு கொண்டுவரப்பட்டு மீண்டும் பிற்பகல் 1:07க்கு தோஹா நோக்கி புறப்பட்டு சென்றது. கடந்த 26ஆம் திகதி கண்டி மாவட்ட செயலக வளாகத்தில் குண்டு இருப்பதாக கிடைத்த தகவலை போன்றே இதுவும் ஒரு போலியான தகவல் என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த 2 மின்னஞ்சல்களும் வெளிநாடொன்றில் இருந்து இலங்கைக்கு அனுப்பப்பட்டுள்ளமை காவல்துறையினரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.